வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். பொதுவா ஒரு கல்யாண வீடு அப்படின்னாலே அந்த வீடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்பவே சந்தோஷமா களை கட்டிட்டு இருக்கும். அதுலயும் குறிப்பா கல்யாணம் பண்ணிக்க போற புது மாப்பிள்ளை புது பொண்ணு இவங்களோட சந்தோஷத்தை வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட சந்தோஷம் அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கும். இப்படி தன்னோட வருங்கால வாழ்க்கைய நினைச்சு பல கனவுகளோட இருந்த புது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே கொடூரமான முறையில துடிக்க துடிக்க இறந்து போறாங்க. திருமணத்துக்காக போடப்பட்ட பந்தல் ஒரு நாள் நைட்டுக்குள்ள துக்க வீட்டுக்கு போடப்பட்ட பந்தலா மாற என்ன காரணம்? மரணத்துக்கான காரணமே தெரியாம இறந்து போன அந்த புது மாப்பிளைய கொலை பண்ணின கில்லர் யாரு? கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்ச் 5, 2020 தென்காசி சிவகிரி பக்கத்துல இருக்கிற தென்மலை பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற தம்பதிகள் விவசாய கூலி வேலை பாக்குறாங்க. இந்த தம்பதிக்கு முனியப்பன் முனீஸ்வரின்னு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. கஷ்டப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்த இவங்க டெய்லி வேலை செஞ்சா மட்டும்தான் தன்னோட குடும்பத்தோட பசிய போக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில வீட்டுக்கு மூத்த பையனா இருக்கிற முனியப்பன் ஸ்கூலுக்கு போறத ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. முனியப்பன் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து இந்த குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. சில வருஷங்களுக்கு அப்புறம் முனியப்பன் ஜேசிபி டிரைவரா வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. இப்போ முனியப்பனோட மைண்ட் ஃபுல்லா ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னா தன்னோட தங்கச்சிய பெரிய படிப்பு படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ முனியப்பன் தான் நினைச்ச மாதிரியே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தன்னோட தங்கச்சியோட படிப்புக்காக செலவு பண்ணி BA B.Ed வர படிக்க வச்சிருக்காங்க. முனியப்பன் மாதிரி அண்ணன் கிடைச்ச ஒவ்வொரு தங்கச்சியும் கொடுத்து வச்சவங்க தான். இதுக்கப்புறமா முனீஸ்வரிக்கு, அதாவது முனியப்பனோட தங்கச்சிக்கு திருமண வயசு வந்ததுனால அவங்களோட பேரண்ட்ஸ் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல முனியப்பனோட தாய் மாமா தன்னோட பையனுக்கு முனீஸ்வரிய பொண்ணு கேக்குறாங்க. பொதுவா எல்லா பேரண்ட்ஸும் தன்னோட பொண்ணை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறத விட நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க தான் ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட அண்ணன் தான் வீட்டு பொண்ணை மருமகளாக நினைக்கிறாங்களேன்னு நினைச்சு முனியப்பனோட அம்மா சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம சொந்தமும் விட்டு போயிட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திருமணத்துக்கு ஓகே சொல்றாங்க. இப்போ மதுரையை சேர்ந்த முருகனுக்கும் முனீஸ்வரிக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால ரொம்பவே பிரம்மாண்டமா மேரேஜும் நடக்குது. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு போன முனீஸ்வரி தன்னோட மேரேஜ் லைஃப ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ முனியப்பனுக்கு 27 வயசாகுது. இதனால முனியப்பனோட பேரண்ட்ஸ் தன்னோட மகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முனியப்பன் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு யாரும் பொண்ணு பார்க்க வேணாம், 4 வருஷமா நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், சோ அந்த பொண்ணை தான் மேரேஜும் பண்ணுவேன்னு சொல்றாங்க. என்னதான் பட்டுன்னு லவ் பண்ற விஷயத்த தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் இந்த முடிவுக்கு தன்னோட அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த டைம்ல தன்னோட மகனோட காதலுக்கு முனியப்பனோட பேரண்ட்ஸ் பச்சை கொடி காட்டியிருக்காங்க. இப்போ சொல்ல முடியாத சந்தோஷத்தோட இருந்த முனியப்பன் தான் லவ் பண்ற பொண்ணுக்கு கால் பண்ணி நம்ம காதலுக்கு அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா முனியப்பனோட இந்த சந்தோஷம் இன்னும் சில நாட்களுக்குள்ள மறைய போகுதுன்னு முனியப்பனுக்கு தெரியாது. இப்போ விருதுநகரை சேர்ந்த அந்த பொண்ணுக்கும் தென்காசியை சேர்ந்த முனியப்பனுக்கும் நிச்சயம் பண்ணி 2020 மார்ச் 6ஆம் தேதி திருமணம்னு திருமண தேதியையும் குறிக்கிறாங்க. தான் ஆசைப்பட்ட பொண்ணையே மேரேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் முனியப்பனுக்கு வானத்துல ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருந்திருக்கு. தன்னோட தங்கச்சி மேரேஜையே சிறப்பா பண்ணின முனியப்பன் தன்னோட மேரேஜுக்கான எல்லா வேலையையும் இழுத்து போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மார்ச் 6ஆம் தேதி கல்யாணம் அப்படிங்கறனால மார்ச் 4ஆம் தேதியே முனியப்பனோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ வீடே ரொம்பவே ஜெகஜோதியா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்த எல்லாரும் புது மாப்பிளைய கலாச்சிட்டு ரொம்பவே ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பொதுவா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலே நம்ம வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் முனியப்பன் வீட்டுக்கு வந்தவங்க பல விஷயங்களை பேசினதுக்கு அப்புறம் லேட்டா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல கல்யாண மாப்பிள்ள முனியப்பனும் தன்னோட வீட்டுல உள்ள ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள், அதாவது மார்ச் 5ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்ட நிலையில ஒரு நபர் பயங்கர அலறல் சத்தத்தோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடி வராங்க.
அலறல் சத்தத்தை கேட்டு ஒரு நிமிஷம் பயந்து போன எல்லாரும் யார் இப்படி கதறாங்கன்னு பார்க்க ஓடுறாங்க. ஆனா இந்த டைம்ல கதறி ஓடி வந்த அந்த நபரை பார்த்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனது மட்டும் இல்லாம கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கொடூரமான முறையில கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ஓடி வந்த அந்த நபர் புது மாப்பிள்ளை முனியப்பன் தான். அடுத்த நாள் விடிஞ்சா கல்யாணம். ஆனா அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே முனியப்பன் இறந்து போயிட்டாங்க. இவ்ளோ நேரம் சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருந்த அந்த வீட்ல இப்போ மரண ஓலம் கேட்க ஆரம்பிக்குது. கல்யாணத்துக்காக போடப்பட்ட பந்தல் இப்போ துக்க வீட்டுக்கான பந்தலா மாறுது. ஜெகஜோதியா இருந்த வீடு இப்போ இருள் சூழ ஆரம்பிக்குது. வீடு ஃபுல்லா சொந்தக்காரங்க இருந்தும் இந்த பயங்கர கொலை நடந்ததுனால யார் மேல சந்தேகப்படுறதுன்னு யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. நடந்த பயங்கர சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டு வந்த போலீஸ் அதிகாலை 1 மணில இருந்தே அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அந்த வீட்ல இருந்த ஒருத்தரை கூட வெளியில போக விடாம அங்கேயே இருக்க சொல்றாங்க. இந்த டைம்ல போலீஸ் பலமா யோசிக்கிறாங்க. இது சொத்துக்காக நடந்த கொலையா இல்ல முன்பக காரணமா நடந்ததா, அதுவும் இல்லனா காதல் சம்பந்தப்பட்டதான்னு பல ஆங்கிள் யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல சில கேள்விகளை கேக்குறாங்க. ஆனா நைட்டு ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணியும் போலீஸ்க்கு கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ மறுநாள் காலையில அந்த துக்க வீட்டுக்கு வந்த போலீஸ் டீம் அங்க ஒரு மோப்ப நாயை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம்ல அந்த மோப்பனாய் முனியப்பனோட ரத்தம் சிதறி கிடக்குற அந்த இடத்த மோப்பம் பிடிச்சிட்டு பக்கத்துல இருந்த எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போகுது. கடைசியா ஒரு வீட்ல இருந்து ஒயிட் கலர் பேக்கை எடுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கு. அந்த பேக்கை செக் பண்ணி பார்த்த போலீஸ் அந்த பேக்ல இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸையும் கத்தியையும் எடுக்கிறாங்க. இத பார்த்த போலீஸும் அந்த பகுதி மக்களும் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. இப்போ அந்த பேக்குக்கு சொந்தக்காரங்க யாருன்னு விசாரிக்கும் போது அங்க இருந்த எல்லார் சொன்ன பதிலையும் கேட்ட போலீஸ்க்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன்னா அந்த பேக்குக்கு சொந்தக்காரர் வேற யாரும் இல்ல, முனியப்பனோட தங்கச்சி மாப்பிள்ள முருகன் தான். அதாவது இறந்து போன முனியப்பனோட தாய்மாமா பையன். இப்போ முருகன் தான் கில்லரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் முருகன் கிட்ட சில இன்வெஸ்டிகேஷனை நடத்தும் போது முருகன் தான் கில்லர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த டைம்ல முருகன் சொன்ன சில காரணங்களை கேட்ட போலீஸ் இதுக்காக கூட கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற விதமா தான் முருகன் சொன்ன காரணம் இருந்திருக்கு. இப்போ முருகன் தன்னோட மச்சான ஏன் கொலை பண்ணினாங்க, வீட்ல அத்தனை பேர் இருந்தும் கூட எப்படி கொலை பண்ணினாங்கன்னு பார்க்கலாம். தன்னோட தாய்மாமா வீட்டுக்கு மருமகளா போன முனீஸ்வரி முருகனை மேரேஜ் பண்ணின அன்னையில இருந்து சொல்ல முடியாத துன்பத்தை தான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலான ஃபேமிலியை சேர்ந்த முனியப்பன் வீட்டுல இருந்து அதிகமா வரதட்சணை பணம் கொடுக்கலன்னு சரியா சீர் செய்யலன்னு சொல்லி முனியப்பனோட தங்கச்சிய முருகன் அடிச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் முனியப்பனுக்கு விழுப்புரத்தை சேர்ந்த பொண்ணை நிச்சயம் பண்ண போகும்போது தங்கச்சி ஹஸ்பண்டான முருகனை கூப்பிடலன்னு சொல்லப்படுது. இதனால முருகன் முனியப்பன் மேல கோபமா இருந்திருக்கான். ஆனா அதையெல்லாம் வெளியில காட்டாத முருகன் எப்பவும் போல முனியப்பன் கிட்ட நார்மலா பேசிட்டு தான் இருந்திருக்கான். சில நாட்களுக்கு அப்புறம் தன்னோட அண்ணன் திருமணம் அப்படிங்கறனால மார்ச் 4ஆம் தேதியே முனீஸ்வரி மதுரையில இருந்து கிளம்புறாங்க. ஆனா தனக்கு மரியாதை கொடுக்காத வீட்டுக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லி முருகன் தன்னோட ஒய்ஃப அடிக்கிறான். என்னதான் அடி வாங்கினாலும் தன்னோட அண்ணன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா போவேன்னு சொல்லி முனீஸ்வரி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ முனீஸ்வரியோட உடம்புல சில காயங்கள் இருக்கிறத பார்த்த முனியப்பன் என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது இதுவரை தான் புகுந்த வீட்டுல அனுபவிச்ச எல்லா கொடுமையையும் சொல்லி முனீஸ்வரி அழுது இருக்காங்க. தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச முனியப்பனுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுல இருக்கிறனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல சரியா மார்ச் 4ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு முனியப்பன் வீட்டுக்கு வந்த முருகன் வம்பலுக்கு ஆரம்பிக்கிறான். ஒரு தங்கச்சி மாப்பிளைய முறையா நிச்சயத்துக்கும் கூப்பிடல, திருமணத்துக்கும் கூப்பிடலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்த இந்த டைம்ல ஆல்ரெடி கோவத்துல இருந்த முனியப்பன் தன்னோட தங்கச்சி மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம முருகனை பலமா ஒரு அடி அடிக்கிறாங்க. இதனால அவமானம் தாங்க முடியாம கோவத்துல அங்க இருந்து கிளம்பின முருகன் நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ முருகனோட மைண்ட் ஃபுல்லா தன்னை எல்லாரும் முன்னாடியும் கை நீட்டி அடிச்ச முனியப்பனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு அதே பகுதியில இருக்கிற வேறொரு வீட்டு பக்கத்துல நின்னு கஞ்சா குடிக்க ஆரம்பிக்கிறான்.
இந்த டைம்ல ரொம்பவே டயர்டா தூங்கிட்டு இருந்த முனியப்பனோட ரூம்க்கு போன முருகன் புது மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம முனியப்பனோட கழுத்தை பலமா குத்துனது மட்டும் இல்லாம கண்ணா பின்னான்னு ஆட்டு தலைய அறுக்கிற மாதிரி அறுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்ச முனியப்பனோட சத்தத்தை கேட்டதும் அங்க இருந்து தப்பிச்சு போன முருகன் ரத்தமா இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸ போட்டிருக்கான். இந்த டைம்ல முனியப்பனோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது எதுவும் தெரியாத மாதிரி அங்க வந்த முருகன் முனியப்பனை தன்னோட மடியில தூக்கி வச்சு அழ ஆரம்பிச்சிருக்கான். முருகனோட மடியில இருந்த இந்த டைம்லயே முனியப்பனோட உயிர் பிரிஞ்சு போயிருக்கு. 4 வருஷமா காதலிச்ச பொண்ண இன்னும் ஒரு நாள் இரவு கடந்து போயிருந்தா முனியப்பன் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த கனவுல மண்ண அள்ளி போட்ட மாதிரி முருகன் கொலை பண்ணிட்டு என்ன முறையா நிச்சயத்துக்கும் கூப்பிடல, கல்யாணத்துக்கும் கூப்பிடல, இது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டான், அதனாலதான் கொலை பண்ணுனேன்னு சொல்லி ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்கான். சாதாரண விஷயத்துக்கு கூட முருகன் கோவப்பட்டதுக்கு காரணம் அவனோட குடிப்பழக்கமும் கஞ்சாவும் தான். இந்த போதை பழக்கத்தால முருகன் தன்னோட மச்சானையே கொடூரமா துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்கான். ஒரு நாள் இரவு கடந்தா கல்யாண மாப்பிளையா மணமேடையில உட்கார வேண்டிய முனியப்பனை இப்போ சடலமா இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இந்த கொடூர கொலைக்கு காரணமான போதை பழக்கம் எப்ப ஃபுல்லா ஒழியுதோ அப்பதான் இந்த மாதிரியான கொலைகள் தடுக்கப்படும். ஆசையா பல கனவுகளோட இருந்த முனியப்பனுக்கு நேர்ந்த இந்த கொடூரத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.